Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய vocabulary videos தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ஒரு சில vocabulary videos 8th ஸ்டாண்டர்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். vocabularyனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். 30 மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 7 to 8 மார்க்ஸ் நம்ம vocabulary தான் கேட்பாங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. And moreover lesson by lessonவே நம்ம நிறைய vocabulary video அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஹோலா படிக்கும்போது ஹோலா பாக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். More than 10 minutes like that only I am given video. So this is very useful for you. At the same time you never ever get bored anything. Okay? இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம ஹோமோனியம்ஸ். இதுல ஹோமோனியம்ஸும் பார்க்க போறோம் and phrasal verbsம் பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் கூட நமக்கு SGT எக்ஸாம்ல ஒரு phrasal verbsல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, two or more words. ஃபர்ஸ்ட் ஹோமோனியம்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துருங்க. Two or more words have same spelling and pronunciation and different meaning. அதாவது இந்த வேர்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சேம் ஸ்பெல்லிங் தான் இருக்கும், சேம் ப்ரொனன்சியேஷன் தான் இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோனியம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ரஸ். அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லொகேஷனும் சொல்லுவோம், டு ஸ்பீக் டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அட்ரஸ். திஸ் இஸ் ஹர் அட்ரஸ், திஸ் இஸ் ஹர் லொகேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அட்ரஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம அட்ரஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு ஸ்பீக் டு அப்படிங்கிற வார்த்தைக்காக. டு ஸ்பீக் டு அப்படிங்கிற வார்த்தைக்காக இங்க பாருங்க, she addressed the open air meeting. அதாவது அவ அந்த மீட்டிங்கை ஓபன் இயர் மீட்டிங்கை அனௌன்ஸ் பண்ணா, பேசினா அப்படிங்கிறதுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ரஸ் தான் சொல்லுவோம். சரியா? அடுத்து பாருங்க, பேண்ட். பேண்டுங்கிறது மியூசிக்கல் குரூப்பை பேண்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு பேண்ட் ஹேர் பேண்ட். நமக்கு தலையில மாற்ற ரவுண்டா இருக்கக்கூடிய ஹேர் பேண்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேண்டுன்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த வேர்டுல ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன் எல்லாமே காமனா தான் இருக்கு. பட் ப்ரொனன்சியேஷன் மட்டும் மீனிங்ஸ் மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேண்டுக்கு என்ன அர்த்தம்? மியூசிக்கல் குரூப்னு அர்த்தம். The band was playing old songs. அடுத்து பேண்டுக்கு என்ன அர்த்தம்? எரிங்னு அர்த்தம். She always tied her hair back in a band. சரிங்களா? அடுத்து பாருங்க, பேட். பேட் அப்படிங்கிறது மம்மல். I am afraid of bats. அதாவது மம்மல். மம்மல் அப்படின்னா என்னது? இந்த பணங்களை சொல்றது என்ன? மம்மல்ஸ் சொல்லுவாங்கல்ல. I am afraid of bats அது சொல்லுவாங்க. பேட்டுங்கிறது நம்ம கிரிக்கெட் பேட்டை சொல்லுவோம். an implement used to hit a ball. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேட்னு சொல்லுவோம். I love my cricket bat அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ரைட். ரைட்னா கரெக்ட்னு அர்த்தம். டிரெக்ஷன், ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. he is right. அவ கரெக்டா இருக்கான்னு சொல்றதுக்கும் அதுதான் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு ரைட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டிரெக்ஷன், டேக் அ ரைட் டர்ன் அப்படின்னு அர்த்தம். சரியா? நம்ம இன்னொரு தடவை சொல்லலாம். அட்ரஸ்னா ரெண்டு மீனிங் வரும்பா, லொகேஷன் அண்ட் டு ஸ்பீக் டு அது வரும். பேண்ட் அப்படின்னா மியூசிக்கல் குரூப்பையும் பேண்டுன்னு சொல்லுவோம். ரிங், இந்த தலையில போடுற வட்டமான ஹேர் பேண்டையும் ரிங்னு சொல்லுவோம், பேண்டுன்னு சொல்லுவோம். பேட் அப்படிங்கிறது மம்மல், பேட்டுங்கிறது நம்ம விளையாடுறதுக்கு யூஸ் பண்ற பேட்டு. அடுத்து ரைட்னா கரெக்ட், ரைட்னா டைரக்ஷன். சரியா? அப்ப இந்த மீனிங்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரைட் அப்படிங்கிறது வெரி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், பிரைட் ஸ்டூடெண்ட் சொல்லுவோம். ஸ்கூல்ல she is a bright student, he is a bright teacher அந்த மாதிரி சொல்லுவோம். பிரைட், இன்னொரு பிரைட் வெளிச்சம், ரைட் ஃபில்டு வித் லைட்டையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைட். மேம் இதுக்கு சென்டென்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டா இந்த மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சென்டென்ஸ் நமக்கு ஒன்னும் எழுதுற மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அடுத்து எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது கன்வே. இன்னொன்னு சம்திங் டன் ஃபாஸ்ட். ஏதோ அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னு சொல்லுவோமா, எது ஸ்பீடா வருதோ அதை சொல்றதுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற வேர்டு தான் சொல்லுவோம். அடுத்து கைண்ட். how many kinds of nouns are there? வாட் கைண்ட் ஆஃப் கேர்ள்ஸ். கைண்டுங்கிறது டைப், ஒரு இன்னொரு கைண்டுங்கிறது லவ் அண்ட் அஃபெக்ஷன் வரும். சரியா? அடுத்து வெல். வெல்னா குட் இன் ஹெல்த். ஆர் யூ ஓகே, ஹவ் ஆர் யூனா ஐ எம் வெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ எம் ஃபைன் சொல்லுவோம் இல்லையா. சோ இன் குட் ஹெல்த் அப்படிங்கிறது. இன்னொரு வெல்ங்கிறது கிணறு, வாட்டர் ரிசோர்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெல்லுன்னு தான் சொல்லுவோம். சரியா? இன்னொரு தடவை சொல்றேன். பிரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெரி ஸ்மார்ட் ஆர் இன்டெலிஜென்ட். பிரைட் அப்படிங்கிறது ஃபில்டு வித் லைட். அடுத்து எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது சம்திங் டன் ஃபாஸ்ட். எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது கன்வே. அடுத்து கைண்ட் அப்படிங்கிறது டைப். கைண்ட் அப்படிங்கிறது கேரிங். வெல் அப்படின்னா இன் குட் ஹெல்த். வெல்னா வாட்டர் ரிசோர்ஸ். இந்த மீனிங்ஸை மட்டும், ரெண்டு மீனிங்ஸ் இருக்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஹோமோனியம்ஸ்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகள்லாம் நீங்க சொல்லும் போது புரியுது, ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெக்காபுலரி பார்ட்டை ஓரளவு முடிச்சுக்கலாம். முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா எக்ஸ்பிளைன் பண்ணேன். டெஃபினெட்லி யூ வில் கெட் an ஐடியா. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.